நம்ம இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் பக்கோடா செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் ஸ்வீட் கார்ன், அப்புறம் ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விடணும். இப்போ கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து கெட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். கடாயில் அப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு நம்ம தயாரித்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கணும். இப்போ நம்ம கார்ன் பக்கோடா தயாராகிடுச்சு. இதை ஈவினிங் டீ கூட செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.